கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று புதுக்காலத்தில் 14ஆம் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால்பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று இறை வார்த்தை உங்களை அழைத்து நிற்பது. இன்று இயேசு பேச்சை இழந்த பேயால் பீடிக்கப்பட்ட அந்த நபரை குணமாக்குகின்றார். அவர் பேசுகின்றார் முதலாவதாக. பின்பாக அவர் இதனை தொடர்ந்து அவர் இறை வார்த்தையை போதிப்பதோடு இறை வார்த்தையை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு, அறுவடை செய்வதற்கு இன்னும் வேலையாட்களை வேண்டி இறைவனிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களை, இவ்வாறு இவள் புதுமைகளை செய்கின்ற பொழுது இதனை பார்த்து கொண்டிருந்தவர்கள், பரிசேயர்கள், ஒரு மக்கள், அனைத்து மக்கள் இவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார்கள். ஈஸ்ராயல் இடத்திலிருந்து இவ்வாறு ஒரு நபர் வர முடியுமா? எனவே அவர்கள் இதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. அவர்கள் தாங்கள் உயர் நிலையிலே இருக்க வேண்டும், இவர்களுக்கு எதிராக யாரும் செயற்படக்கூடாது, அவர்களை விட எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அதனை ஏளனம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டுகின்ற பொழுது இயேசு சொல்கிறார், அவர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு ஆயன் இல்லாதவர்கள் போல் தனியாக இருந்து கொண்டிருக்கின்ற இவர்களை அவர்களோடு பயணிப்பதற்கு இறைவனிடத்திலே மன்றாடுங்கள், அறுவடை மிகுதியாக இருக்கின்றது, வேலையாட்களை இறைவனிடத்திலே அனுப்புங்கள் என்று சொல்லி மன்றாடும்படி அவரிடத்தில் கேட்டுக்கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது எங்களை விட ஒரு படி மேல் செல்லுகின்றவர்களை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதன் கத்தோலிக்க ரீதியிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. எனவே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளாமல் நாங்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட, நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்களுடைய அழைப்பினை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்கின்றோம் என்று சொல்லுகிறார். எனவே நாங்கள் முயற்சி செய்வோம். நாங்கள் அறுவடை செய்வதற்கு மற்றவர்களோடு ஒன்றாக சென்று இறை ராஜ்யத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம், முயற்சி செய்வோம். அப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இறைவனிடத்திலே நாங்கள் ஒரு நாள் போய் சேர்வோம், அல்லது ஒரு நாள் நாங்கள் அவரோடு இருந்து அவருடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சி கொள்வோம் என்ற அந்த உண்மையினை நாங்கள் புரிந்து கொள்ள வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக.